Hello students, 9th standard நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்ல 70+ மார்க் 100க்கு ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க படிச்சிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி 9th ஸ்டூடெண்ட் இன்னும் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 டே தான் இருக்குது, 1 டே கூட கிடையாது, நம்ம கிட்ட வந்து 1 நைட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1 நைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 75+ மார்க் அவுட் ஆஃப் 100க்கு வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமான விச் இஸ் ட்ரூ முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி 9th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணேன், நீங்க வீடியோ பார்க்க முடியும். மாடல் கொஸ்டின் பேப்பர் சொல்லல தான் எனக்கு ஒன்று தோணுது. ஸோ இதை நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9th ஸ்டூடெண்ட் எங்கிட்ட நிறைய கேட்குறது, இப்போ நான் உங்களுக்கு 9th மேக்ஸ்க்கு ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்குறீங்க இது வந்து ஒரிஜினலா, இது கன்ஃபார்ம் வருமா நாளைக்கு அப்படின்னு. ஸோ அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எதுவுமே வந்து மாடல் தான், எல்லாமே மாடல் தான். நீங்க எந்த கொஸ்டின் ஒரிஜினலே அப்லோட் பண்ணாலுமே யாருமே அப்லோட் பண்ண மாட்டாங்க, பட் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்க மாடலா தான் கன்சிடர் பண்ணணும். அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டைப் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்க புக்ல மார்க் பண்ணி அது டைப்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் படிக்கணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காகவும் ப்ராக்டிஸ்க்காகவும் தான் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணதே தவிர ஸோ அந்த சேம் கொஸ்டின் அப்படியே நீங்க எழுத போற எக்ஸாம்ல அப்படியே வரப்போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை அது நானும் கிடையாது, நீங்க எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி ஒரிஜினல் கிடைக்காது. ஓகே? ஸோ மாடல் தான் அது எல்லாமே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் மேக்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்றது. 1 வேர்டு ஒரு 9th தானே, ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு 12ல இருந்து 13 கொஸ்டின் 13 மார்க்னு வச்சுக்கோங்க. 1 வேர்ட்ல புக் பேக் 13 கேட்டுருவாங்க. 2 மார்க்ல ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் 3 மாடல் கொஸ்டின், அதில் உள்ள 2 மார்க் மட்டும் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் ஒரு 7. அதில் உள்ள அகைன் சொல்றேன், அதில் உள்ள மாடலில் உள்ள எல்லாத்தையும் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7, 8 2 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். நம்ம ஒரு 7 2 மார்க்னு வச்சுக்கிடுவோம். 27 கிராஃப் ஜாமெட்ரி ஆப்வியஸ்லி உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஃபுல் மார்க்கு. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அடுத்தது 5 மார்க். இப்போ நான் எழுதியிருக்கிறது 5 மார்க் தான், ஒரு சில 2 மார்க் மேபி இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், பட் 5 மார்க் தான் ஃபுல்லா. 5 மார்க் இதை படிச்சிங்கன்னா கம்பல்சரி ஒரு 8 5 மார்க்காவது அட்டன் பண்ணிடலாம். 40 67 மார்க் ப்ளஸ் கிராஃப் ஜாமெட்ரி நீங்களே சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக 70+ ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ சாப்டர் 1 செட் லாங்குவேஜ்னு எடுத்தீங்கன்னா அதில் இதுல இருந்து எக்ஸசைஸ் 1.2ல 7 8 10 பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.17 எக்ஸசைஸ் 1.4ல 2 3 5. இந்த 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின், அது வந்து பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சேம் மாடல் தான், அந்த 5 மார்க் பாத்துங்க, அதான் ஸ்டார் போட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸாம்பிள் 1.2 வென் டயக்ராம் யூஸ் பண்றது. உங்களுக்கு நல்லா சொல்றேன் கேட்டுருங்க. ஒன்னு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன், ஏ மைனஸ், ஏ பார், ஏ டேஷ். ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் 2 5 மார்க்கு ஈஸியாக சாப்டர்ல வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுல இருந்து ஒன்று கம்பல்சரி வந்துடும். அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, எக்ஸசைஸ் 1.5. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 9th 10th இதெல்லாம் வென் டயக்ராம். அப்புறம் 6th கொஸ்டின் பாத்துங்க. அப்புறம் 1.25 26 வந்து 1.26 வந்து டிமார்கன்லாம். ஸோ இதுல இருந்து ஒரு 5 மார்க், இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். டிமார்கன் எக்ஸசைஸ் 1 எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸாம்பிள் 1.23 24. ஸோ வென் டயக்ராம்ல இருந்து ஒன்னு, அப்புறம் இந்த இதுல இருந்து ஒன்னு. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி வரும். இந்த 5 மார்க் மட்டும் படிச்சீங்கன்னா 2 5 மார்க் 10 மார்க். அப்படியே செகண்ட் சாப்டர் வந்து என்ன, டெசிமல் ஃபார்ம் ஆக்குறது. 2.2 எக்ஸாம்பிள் 2.2 2.5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2.5 பாத்துக்கோங்க. அண்ட் தென் டெசிமல் எக்ஸ்பிரஷன். ஸோ அதுல 2.8 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.8 2.9 பாத்துங்க. அப்புறம் நம்பர் லைன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த நம்பர் லைன்ல வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் 2.13 வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் பாத்துக்கோங்க. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். ஸோ எக்ஸாம்பிள் 2.23 26. அப்புறம் எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அப்படியே இங்கிட்டு நம்ம தேர்ட் சாப்டர் பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்ஜிப்ரா. அதை பொறுத்தளவு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுல வந்து 3.33 3.34 பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.34 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 3.35 சிந்தட்டிக் மெத்தட்ல வந்து சால்வ் பண்றது. ரொம்ப இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது. ஸோ இது வந்து சிந்தட்டிக் மெத்தட். லைக் இப்படி போடுவோம்ல, சால்வ் பண்றீங்க கடைசியில 0 வரணும்னு. ஸோ அந்த சிந்தட்டிக் மெத்தட் வெரி வெரி ஈஸி. ஸோ அது பாத்துங்க. எக்ஸாம்பிள் 3.35 36 72 இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்கன்னா 3.7ல 2 3 4 6 ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 26 எக்ஸசைஸ் 3.7ல 3 4 5. அப்புறம் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இதெல்லாம் பாத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.12 அது ஃபுல்லாவே மெத்தட் ஆஃப்
இதுதான் எல்லாமே பார்த்துக்கங்க எலிமினேஷன் மெத்தடு. அப்புறம் 3.53 எக்ஸாம்பிள், 52 எக்ஸாம்பிள், 3.13 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3.56 அண்ட் 57 எக்ஸாம்பிள். அப்படியே ஃபோர்த் சாப்டர் ட்ரிகனாமெட்ரி விட்டுருங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஃபோர்த் சாப்டர் ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி அதெல்லாம் படிச்சிருங்க. தேர்ட் சாப்டர்ல கிராஃப் ஃபுல்லா படிச்சிருங்க. ஃபிஃப்த் சாப்டர் 5.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. 2, 4, 6, 7, 8 பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.16, 5.15 சென்ட்ராய்டுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. 5.5 எக்ஸசைஸ்ல 1, 2, 3 மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணுல இருந்தே ஒன்னு கம்பல்சரி கேட்பாங்க, பாத்துக்கோங்க. ட்ரிகனாமெட்ரி முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி ட்ரிகனாமெட்ரி வேணாம் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா விட்டுருங்க. இல்ல கொஞ்சம் என்னால பார்க்க முடியும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 6.4ல தேர்ட் கொஸ்டினும் எக்ஸாம்பிள் 6.6 இது ரெண்டு மட்டும் பாருங்க, வந்தா போச்சு, வரலாட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய இருக்குது இம்பார்ட்டன்ட், பட் இப்போ டைம் இருக்காது நமக்கு. அடுத்து அப்படியே மென்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7 7.4 7.8 7.10 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 7.12 7.15 7.10 மட்டும் இல்ல, இதுல இருந்து எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 7.3ல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9 பாத்துக்கோங்க. அடுத்து அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.4ல எக்ஸாம்பிள் 8.4 8.5 8.6 8.7. அடுத்து எக்ஸசைஸ் 8.1ல 4 to 8 4 5 6 7 8. எக்ஸசைஸ் 8.2ல 1 to 5 பாத்துக்கோங்க. அப்படியே இது எக்ஸாம்பிள் 8.17 எக்ஸசைஸ் 8.3ல 2 4 5 6 எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணி வருவீங்க, மீன் கட்டு பிடிக்க வரீங்க. மோட்ல இருந்து தான் 5 மார்க் வரும், இதுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும் பாத்துங்க. இது வந்து 2 மார்க் கேட்கக்கூடிய செக்ஷன்ஸ். சம்டைம்ஸ் 5 மார்க் கேட்கறாங்க, பட் மேக்ஸிமம் 2 மார்க் கேட்பாங்க. அப்புறம் அப்படியே ப்ராபபிலிட்டியில் வந்தீங்க அப்படின்னா 9.5 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 9.2ல 1 2 4 5 எக்ஸசைஸ் 9.2ல எக்ஸாம்பிள் 9.2 9.3 இது மட்டும் பாத்துங்க. பட் இதுல இருந்து தான் 5 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். அப்புறம் இதுல உள்ள 5 மார்க்ஸ் மேக்ஸிமம் இதுல இருந்தா கேட்பாங்க, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. கிராஃப் ஜாமெட்ரி பாத்துக்கோங்க. 1 வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 13 14 கொஸ்டின்மே கேட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை புக் பேக். ஸோ பாத்துக்கோங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், மாடல் கொஸ்டின். ஸோ அந்த 3ஐயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த 2 மார்க் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ 5 மார்க் இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.